அண்மை செய்தி. தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய நெல்லை புறப்பட்டுள்ளார் விஜய். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் தூத்துக்குடி செல்கிறார். தூத்துக்குடியில் இருந்து கார் மூலம் பாளையங்கோட்டை கேசிடி நகரில் நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார். தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய நெல்லை புறப்பட்டுள்ளார் விஜய். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் தூத்துக்குடி செல்கிறார். தூத்துக்குடியில் இருந்து கார் மூலம் பாளையங்கோட்டை கேசிடி நகரில் நடைபெறும் பிரச்சாரத்திற்கு செல்கிறார். இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் அங்கங்கு சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்று அவர் நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்துக்கு வந்திறங்குகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் பாளையங்கோட்டை கேசிடி நகர் 4 வழிச்சாலை மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டிருக்கும் பொதுக்கூட்ட பந்தலுக்கு வருகிறார். அங்கு திறந்த வானில் நின்றபடி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த 22 தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். இது தவிர அவர் ரோட் ஷோவும் வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 4 வழிச்சாலை வழியாக நெல்லை தாலியூத்துக்கு அவர் செல்கிறார். பின்னர் அங்கிருந்து திறந்தவெளி வேனில் நின்றபடி தச்சநல்லூர், வண்ணார்பேட்டை, முருகன்குச்சி, மார்க்கெட், சமாதானபுரம், கேசிடி நகர் வழியாக சென்று ரசிகர்கள், தொண்டர்களுக்கு கையசைத்து ஆதரவு திரட்டுகிறார். பின்னர் அவர் தூத்துக்குடி செல்ல இருக்கிறார். இதையொட்டி கேசிடி நகரில் பிரம்மாண்ட பந்தலானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழலில் தற்போது தனது வீட்டிலிருந்து அவர் நிலையை புறப்பட்டிருக்கிறார். கார் மூலம் புறப்பட்ட அவருக்கு வழிநடுகளும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பேசி